கோவை விஜிஎம் மருத்துவமனையில் அதிநவீன டிஸ்பெப்சியா சென்டர் துவக்கப்பட்டது. கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பில் விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மேற்கு ஆஸ்திரேலிய அரசின் முன்னாள் அமைச்சர் அலன் மெக் டியர்னன், ஆஸ்திரேலிய அரசின் சட்டத்துறை தலைமை வழக்கறிஞரின் உதவி அமைச்சர் யாஸ் முபாரக்காய், ஆஸ்திரேலியாவின் டிவர்டன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் பங்கேற்றனர். டிஸ்பெப்சியா சென்டர் குறித்து மூத்த குடலியல் நிபுணர், கல்லீரல் நிபுணர் மற்றும் எண்டோஸ்கோபி நிபுணர், விஜிஎம் மருத்துவமனை நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கூறுகையில், ஜீரண குறைபாடு உலகளவில் 20 முதல் 30% மக்களை பாதிக்கும் பொதுவான உடல்நல பிரச்சனையாகும். இதில் சுமார் 20% நோயாளிகளில் மட்டுமே தெளிவான காரணம் கண்டறியப்படுகிறது. மீதமுள்ள பெரும்பாலானவர்களுக்கு காரணம் தெரியாத ஜீரண குறைபாடு என வகைப்படுத்தப்படுகிறது. இத்தகைய நோயாளிகள் பெரும்பாலும் முழுமையான ஆய்வுகள் இல்லாமல் பொதுவான சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படுவது வழக்கமாக உள்ளது என்றார். இதில் விஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் ராதா பிரசாத், எண்டோஸ்கோபி இயக்குனர்கள் டாக்டர் மதுரா பிரசாத், டாக்டர் வம்சி மூர்த்தி, மருத்துவ இயக்குனர் டாக்டர் சுமன், கல்லீரல் நிபுணர் டாக்டர் மித்ரா பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். வணக்கம், நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் விஜிஎம் மருத்துவமனை கோவை. இன்று விஜிஎம் மருத்துவமனைக்கு தமிழகத்திற்கே ஒரு அருமையான நாள். விஜிஎம் டிஸ்பெப்சியா சென்டர் என்று திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலிருந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அலானா அவர்கள், இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற திரு முபாரக்கி அவர்கள், டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் ஜாக்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற டாக்டர் ஜாக்ஸ் முன்னாள் அமைச்சர் அவர்கள் 3 பேரும் இன்னைக்கு இந்த டிஸ்பெப்சியா விஜிஎம் டிஸ்பெப்சியா மையத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். இது எதற்காக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று நான் குறிப்பிட்டேன் என்றால், நிறைய நோயாளிகளுக்கு அஜீரண கோளாறு இருக்கின்ற, வயிற்று வலி, வாயு தொல்லை, வயிறு பொறுமல், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட்